நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் குளம் போல தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, இப்போ நெல்லை மாவட்டத்தில் நேற்றைய தினமே ரெட் அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் அங்க மழை தொடருதா? தண்ணீரை வெளியேற்றும் பணி எந்த கட்டத்தில் இருக்கு? எவ்வளவு பேர் ஈடுபட்டு இருக்காங்க? திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் முதலே இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் திருநெல்வேலி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகர் டவுன் இந்த சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு பேருந்து நிலையம் மிக முக்கியமான பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பெய்த தொடர் மழையின் காரணமாக பேருந்து நிலையமே குளம்போல் மாறியிருந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையானது நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி இணைந்து அவசரமாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அந்த நிலையில் நேற்றிலிருந்து தற்போது வரை 2வது நாளாக தண்ணீரை வெளியேற்றுவதற்காக பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த பேருந்து நிலையம் என்பது ஒரு பிரம்மாண்ட பகுதி, தாழ்வான பகுதியாகவும் இருப்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து தண்ணீர் இந்த பகுதிக்கு வருகிறது. ஆக இந்த தண்ணீரை வெளியேற்றுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகள் அதிகம் இருந்ததன் காரணமாக அதில் அகற்றி தண்ணீரை வெளியேற்றுவதில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தது. தற்போது ஆக்கிரமிப்புகள் என்பது முழுமையாக அகற்றும் பணி என்பது மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கால்வாய்களின் தூர்வாரும் பணியும் நடைபெற்று வருகிறது. தற்போதை பொறுத்தவரை இந்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்து என்பது முழுமையாக தடைபெற்று இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் மட்டும் ஒரு பகுதியில் மட்டும் சாலை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் இந்த பகுதியில் வராத வகையில் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் அனைத்தும் இந்த அடைக்க காவல்துறை தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி மின்கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மின்சாரம் நிறுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் லேப் மற்றும் ஜெராக்ஸ் இயந்திரங்கள் மற்றும் போட்டோ உள்ளிட்ட பல்வேறு வகையான வணிக நிறுவனங்களும் வங்கி உள்ளிட்ட பெரு நிறுவனங்களும் இருக்கிறது. அனைத்துமே முழுமையாக தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. அனைத்து ஆவணங்கள் பொருட்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. ஆகையால் தற்போது தண்ணீர் முழுமையாக வடியும் வரை இந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய இழப்பீடுகளையும் வழங்க வேண்டும் என வணிகர் தரப்பில் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த வெள்ளத்தின் போது இந்த பகுதி தான் பெருமளவு சேதத்தை சந்தித்தது. அதேபோல் இந்த வெள்ளத்திலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் பெரும் சேதத்தை சந்தித்து இருக்கிறது. ஆகையால் இந்த பகுதியில் உள்ள வணிகர்களுக்கு முறையாக இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது 2வது நாளாக தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பது தீவிரமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அல்லது நாளைக்குள் மழை இல்லாத பட்சத்தில் முழுமையாக தண்ணீரை வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மழை நீடிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து தண்ணீரின் நீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் இந்த பேருந்து நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அப்படின்னு நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.